பார்க்கணும்ப்பா. என்ன பார்க்கணும்? இன்னர்ஸ் பார்க்கணும்ப்பா. என்ன பேண்டிஸ் பார்க்கணுமா பிரேஸ்லெட் பார்க்கணும்? பிரேஸ்லெட்க்கா. என்ன சைஸ்யா வேணும்? சைஸ் தெரியாதுக்கா. உங்க குட்டி சைஸ் என்ன போடுறீங்க? எம் சைஸ்ங்கா. இப்படிதாங்க நம்மள நிறைய பேருக்கு நம்மளோட ட்ரெஸ் சைஸ் தெரியுது, பட் வந்து என்ன சைஸ் கேட்டால் தெரியறதில்ல. அது வந்து காலேஜ் படிக்கிற பசங்களாக இருக்கட்டும் இல்லை லேடிஸாக இருக்கட்டும், எல்லாருக்குமே இன்னர் சைஸ் சூஸ் பண்ணுறதுல வந்து நிறைய குழப்பங்கள் இருக்குது. நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. இன்னர்ஸ் பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில் வீடியோ நெக்ஸ்ட் வந்துட்டே இருக்கு. தேங்க்யூ. ஹாய் ஆல், பிரேசியர் பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில் வீடியோ போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோக்கு தான் இப்போ நான் ரெடி ஆகிட்டு இருக்கேன். உங்களோட பிரேசியர் என்ன சைஸு பர்ஃபெக்டாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃபஸ்ட்டு உங்களோட கப் சைஸ் தெரிஞ்சுக்கணும். கப் சைஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க அதுக்கான ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த கப் சைஸ்க்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா, கப் சைஸ் ஈக்குவல் டு பஸ்ட் சைஸ் மைனஸ் வெஸ்ட் சைஸ். அதாவது பஸ்ட் சைஸ் நீங்கள் அளக்கிறப்ப இது 34 வருது, வெஸ்ட் சைஸ் அளக்கிறப்ப 27 வருதுன்னா இந்த 27 நீங்கள் அப்படியே போடக்கூடாது, அதோட +5 ஆட் பண்ணிக்கணும். இது 27 ஆட் நம்பர்னா +5 ஆட் பண்ணுங்க. இது 26 வந்துச்சுன்னா +4 ஆட் பண்ணுங்க. ஏன்னா எல்லா கம்பெனி பிரேசியர்ஸுமே ஈவன் நம்பரில் தான் வரும், அதுக்காக தான் இந்த லாஜிக். ஸோ நீங்கள் 27ஓட 5 ஆட் பண்ணுறப்ப 32 வரும். இப்போ இந்த 34லேருந்து இந்த 32 கழிக்கணும், அப்போ வந்து நம்பர் 2 வரும். எல்லா கம்பெனியுமே கப் சைஸ் எப்படி மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, நம்பர் 1 வந்துச்சுன்னா A கப், நம்பர் 2 வந்துச்சுன்னா B கப், நம்பர் 3 வந்துச்சுன்னா C கப், நம்பர் 4 வந்துச்சுன்னா D கப், இப்படி தான். ஸோ நம்மளுக்கு வந்து 32, அப்போ நம்பர் 2 வந்திருக்கு, கழிக்கிறப்ப நம்பர் 2 வந்திருக்கு, அப்போ 32 B கப் தான் உங்களோட கரெக்டான சைஸ். இதே மாதிரி உங்களுக்கு அளந்து பாருங்க, அதுதான் உங்களுக்கான பர்ஃபெக்டான சைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச நம்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, நம்ம பேஜுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பிரேசியர்ல பாத்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் நம்ம வந்து யூஸ் பண்ற அதிகபட்சமா யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா B கப் தான் நிறைய யூஸ் பண்றாங்க. C கப், D கப் அந்த மாதிரியே இருக்கு. அது வந்து ஃபர்ஸ்ட் இப்போ நான் உங்களுக்கு B கப் பத்தி தான் நான் இப்போ பேச போறேன். உங்களோட குழந்தைங்க, டீனேஜ் குழந்தைங்க வந்து ஸ்லிப்ஸ்ல இருந்து இன்னருக்கு மாறுறாங்க, ஐ மீன் பிரேசியருக்கு மாறுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த 3 விதமான பிரேசியர் வந்து நீங்க சூஸ் பண்ணலாம். இது பாத்தீங்கன்னா பிருத்வி பிராண்டு ஆக்டிவ் பிராண்ட் ஒன்று இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா அவங்க தலைவலியா ஈஸியா மாட்டிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ப்ரா. இது வந்து கொஞ்சம் பிரெஸ்ட் பல்ஜாக இருக்கிறவங்க, கொஞ்சம் பிரெஸ்ட் சைஸ் பெருசாக இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் ப்ரா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது ரெண்டுலேயுமே வந்து அந்த நேர் கட்டிங் வரும். இதில் பார்த்தீங்கன்னா எந்த கட்டிங்குமே வராது. ஆக்சுவலாக இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டோட சேர்த்து வரும். இதில் எந்த கட்டிங்கும் வராது, ஃப்ளாட்டாக தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பிரேஸ்லெட் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு அடல்ட்ஸ்க்கான செட் தான் பார்க்க போகிறோம். அடல்ட்ஸ்க்கான செட்டில் வந்து ஃபர்ஸ்ட் பிரேசியரில் வந்து நார்மலாக சாரீக்கு ப்ளவுஸ்க்கு போடுற பிரேசியர் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கர்வ்ஸ் இருக்கும். இந்த இது வந்து ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுற பிரேசர். இதுலேயே பார்த்தீங்கன்னா பிரிண்டட் பேட்டர்னும் இருக்குது. இது வந்து பிளைனு, இது வந்து பிரிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் வந்து ஒரு கர்வ்ஸ் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கு கர்வ்ஸ் தெரியக்கூடாது, நான் குர்த்தி போடுறப்ப அது கொஞ்சம் எனக்கு நல்லா இருக்காதுன்னு ஃபீல் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி குர்த்தி பிரேசியர் எடுத்துக்கலாம். குர்த்தி பிரேசியர்லேயே வந்து பிரித்வியில் இது வர்றது, இதோட மாடல் நேம் பார்த்தீங்கன்னா லக்கி. இது வந்து எக்கனாமிக்கலாக வர்றது. இது வந்து சிங்கிள் கிளாத்து தான் வரும். இதுலேயே உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு சிங்கிள் கிளாத் வேணும், கொஞ்சம் திக்காக வேணும், டபுள் கிளாத்தாக வேணும், அதே மாதிரி பிரெஸ்ட் சைஸ் எனக்கு கொஞ்சம் ப்ராடாக இருக்கும்னு நினைக்கிறவங்க பிருத்விலே ரோஷினின்னு ஒன்று இருக்குது, இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதையும் பார்த்தீங்கன்னா டபுள் கிளாத்தாக வரும். அதாவது கப் சைஸில் வர கிளாத் வந்து டபுள் கிளாத் வரும். அடுத்து நீங்கள் பார்க்குறது என்ன பார்த்தீங்கன்னா டிஷர்ட் ப்ரா. எனக்கு வந்து இந்த ஹூக்கே வேணாம், பட் ஆனால் எனக்கு பல்ஜாக இருக்கும், எனக்கு ஃபுல் கவரேஜ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டிஷர்ட் ப்ரா தாராளமாக சூஸ் பண்ணலாம். இப்போ வந்து குழந்தைங்களே வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்காங்க, அவங்களுக்கு வந்து பிரெஸ்ட் சைஸ் பெருசாக இருக்குன்னா நீங்கள் தாராளமாக இந்த பிரேசியர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இல்லைங்க எனக்கு வந்து D கப் தான் வேணும், எனக்கு வந்து பல்ஜை எந்த சைடும் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இது வந்து பிருத்விலேயே பட்டின்னு ஒரு குவாலிட்டி. இது பார்த்தீங்கன்னா டோட்டலி ஃபுல் கவரேஜுங்க, நல்லா வந்து நல்ல பிராடாகவும் இருக்கும். இதோட சப்போர்ட்டிவே ரொம்ப உங்களுக்கு வந்து பிரெஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் கொடுக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஃப்ரண்ட் ஹூக்கு. என்னால் பேக் சைடு வந்து மாட்டுறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, எனக்கு கை வலிக்கும், இல்லை பேக் சைடு மாட்ட முடியாதுன்றவங்க ஃப்ரண்ட் ஹூக்கு இது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேட்டர்னிட்டிக்கான ஒரு பிரேசர். இது வந்து ஃபீடிங் பிரேசர். இது மாதிரி நீங்கள் இந்த ஹூக்கை சரி பண்ணிவிட்டு நீங்கள் ஃபீட் பண்ணிக்கலாம். இதே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நீங்கள் பார்த்தது எல்லாமே இந்த மாதிரி பார்த்துக்கலாம். இது பார்த்தது எல்லாமே இப்போ பிருத்வி பிராண்டு. இதுலேயே பார்த்தீங்கன்னா பிரிஸ்மாலே இருக்குது. பிரிஸ்மாவில் பார்த்தீங்கன்னா அதே வந்து இந்த நார்மல் குர்த்தி பிரேசியரே வந்து உங்களுக்கு விலை கூடின ஐட்டத்தில் இருக்குது. ஐ மீன் என்ன ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 274.
ரொம்ப 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 கம்ஃபர்டபுளான குவாலிட்டி. இதோட கிளாத்தே கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது எல்லாமே பிருத்வியும் அதுக்காக இதுன்னு கிடையாது. ஆனால் அதை விட இது கம்பேர் பண்ணுறப்ப மெட்டீரியல் வைஸ் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா பிரிஸ்மாலேயே வந்து பாடி ஃபிட்னா நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, உங்களுக்கு வந்து சைடில் பல்ஜ் ஆகுது, ஒரு வந்து பட்டு சாரீ கட்டுறீங்க, அப்போ வந்து உங்களுக்கு சைடில் வந்து நல்லா இருக்கணும், சைடில் வந்து அசிங்கமாக தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வந்து சைடில் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த பிரேஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது ராம்ராஜில் கூட இந்த பேட்டர்ன் வந்து இருக்குது. அடுத்து வந்து பிரிஸ்மாலேயே வந்து உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ப்ரா இந்த மாதிரி இதுவும் நிறையா இருக்குது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இதில் உங்களோட தேவை என்ன, இது வந்து மோல்டில் இருக்கும், உங்களோட தேவை என்ன, உங்களோட பாடி டைப் என்னன்றதுக்கு பொறுத்து நீங்கள் வந்து பிரேசியரை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இதில் எந்த மாடல் செட் ஆகுன்றதை நீங்களே உங்களோட பாடி டைப்பை வச்சு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன சைஸ் வேணால், நம்மள்ட்ட எல்லா சைஸுமே இருக்குது, இல்லை என்ன சைஸ் வேணாலும் நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட்டில் பண்ணலைனாலும் பரவாயில்ல, ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.